அனைவருக்கும் வணக்கம். 15 நவம்பர் 2024 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து ஜூன் மாதத்தில் வந்து வக்கரம் பெற்றார். அப்போ சனி பகவான் வந்து வக்கரம் அடைஞ்சு நமக்கு எல்லா ராசிகளுக்குமே வந்து எல்லா ராசி லக்னத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமங்கள் வந்து நிறைய வகையில் வந்து நமக்கு வந்து தந்துட்டு இருந்தார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 நவம்பர் அன்னைக்கு சனி பகவான் வந்து அந்த வக்கர நிவர்த்தி பெற்று எப்போதும் போல் முன்னோக்கி நகர போகிறாரு. இப்போ அந்த வக்கரம் பெற்று சரியாகிறது வந்து எந்த நட்சத்திரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் வந்து இப்போ சனி பகவான் வந்து இருக்கிறாரு. சதய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ராகு பகவானோட நட்சத்திரம். அந்த ராகு வந்து மீனத்தில் வந்து இருக்கிறாரு. இப்போ இந்த சனி பகவான் வந்து எல்லா காரியமுமே நம்ம விஷயங்களில் வந்து நமக்கு வந்து ஜாக்பாட் கொடுக்குறதா இருக்கட்டும், நமக்கு வந்து எந்த ஒரு விஷயங்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், ஒரு காரியங்கள் வந்து நமக்கு நல்லபடியாக தடங்கள் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா வந்து இந்த சனி பகவானோட அருள் வந்து நமக்கு தேவை. இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி பெற்று ஒவ்வொரு ராசிக்கும் லக்கணத்துக்கும் எந்த மாதிரி விஷயங்களை வந்து செய்ய போகிறாரு, அதனால் நம்ம வந்து இதுக்கு ஒரு மாதிரி கஷ்டங்களை வந்து நம்ம நிவர்த்தி செய்கிறதுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள் வந்து பண்ணலாம், இதற்குரிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாங்க. அதாவது 15 நவம்பர் மாதத்துலேருந்து எப்போ வரைக்கும் இவர் வந்து கும்பராசியில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஃபெப்ரவரி 2025 வரைக்கும், ஃபெப்ரவரி 2025 வரைக்குமே வந்து கும்பராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். இப்போ சதய நட்சத்திரத்துலேருந்து அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆவார். அப்போ கும்பராசியில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூல திரிகோணம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து சனி வந்து நமக்கு நல்லது செய்வார். அவர் வந்து வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட நம்மளோட வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்கிற காரியத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல பலனோ தீய பலனோ, நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்ல பலன்கள் தந்திருப்பார். நமக்கு வந்து கெட்டது விஷயங்களில் நம்மளோட மனங்கள் ஈடுபட்டிருந்தால் நமக்கு வந்து கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கும். இப்போ வந்து மேசத்துலேருந்து பார்க்கலாங்க. மேச ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சனி பகவான் வந்து அதிபதி உங்களுக்கு 10ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவார். இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லாப அதிபதியாக உங்களுக்கு வந்து அவர் வர்றாரு. லாபஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் வந்து காரிய தடைகள் இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களோட கனவுகள் வந்து நிறைவேறக்கூடிய காலம்னு வந்து இதை வந்து நம்ம சொல்லலாம். இந்த உங்களுக்கு வந்து வேலையில் வந்து இடமாற்றம் வேணும், நான் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாளாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தோட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதே மாதிரி இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த இதில் வந்து நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், சொந்த தொழிலில் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கல, கொடுத்து வச்சுருக்க பணம் வந்து கிடைக்கல, நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை கொடுத்துட்டு வர வேண்டிய பாக்கி தொகை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பணம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக பேசி உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் ப்ரொமோஷனும், இன்க்ரிமெண்ட்டு அல்லது ப்ரொமோஷன் இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இது நாள் வரைக்கும் வந்து வெளிநாடு போகணும், படிப்புக்காகவோ அல்லது சுற்றி பார்க்குறதுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ நீங்கள் வந்து வெளிநாடு முயற்சி எடுத்து தோற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தோல்வியிலிருந்து நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த மேச ராசிக்கோ மேச லக்கணத்துக்கும் இருக்குது. அதே மாதிரி இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களோட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எவ்வளோ லாபம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் அந்த கடும் முயற்சிக்கு தகுந்த பலன்களை வந்து இவர் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அப்போ மேச ராசிக்கும் மேச லக்கணத்துக்காரவங்களுக்கும் இந்த இது வந்து சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறது ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள் தான், மாதம்தான். அதே மாதிரி ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியாக சனி பகவான் வருவார். இவர் வந்து கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல வந்து அமர்வது நீங்கள் நினைக்கிற வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல இதுக்கு வந்து இன்டர்வியூ போயிருக்கீங்க, அந்த வேலை கிடைக்கும்னு எதிர்பார்த்தீங்க, அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல வந்து ராகு உட்காந்துருக்கிறது ரிஷப ராசிக்கு பொதுவாகவே ரிஷப ராசியாக இருக்கட்டும் லக்கணமாக இருக்கட்டும் ராகு பகவானில் வந்து நல்லதே செய்வார். ஏன்னா இப்போ வந்து குருவும் வந்து உங்களோட வீட்டில் தான் ரிஷப வீட்டில் தான் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேலையில் தொழிலில்
ரொம்ப மந்த நிலைமையாக இருந்திருக்கும். ஒரு 6 மாதமாகவே ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அந்த மந்த நிலையெல்லாம் மாறி உங்கள் தொழில் வந்து நல்லபடியாக போகிறதுக்கும், வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து மனக்கசப்புகள் இருந்திருக்கும். அந்த மனக்கசப்புகள்லாம் நீங்கி உங்களுக்கு வந்து நன்மையே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ரிஷபராசிக்கும் கொடுக்குறாரு. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா புது புது ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய இடத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபரும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலை விஷயமா, உங்களுக்கு தொழில் விஷயமா, உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கக்கூடிய விஷயமா, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கலை, நாங்கள் எடுத்த காரியம் வந்து எங்களுக்கு ஜெயிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து ரிஷபராசிக்காரங்க வயசானவங்களாக இருந்தால் உங்களோட குழந்தைங்களுக்கும் இந்த திருமண வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் கொஞ்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக நீங்கள் வந்து பேசும்போது கவனமாக இருக்கிறது நல்லது. இல்லைனா ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரிஷப ராசியோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல லாபஸ்தானத்தை வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். உங்களோட அப்பா வந்து நல்ல வேலையில் இருக்காங்க, சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா ரிஷப ராசியாக இருக்கட்டும் லக்னமாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள், லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 8ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் வருவார். இப்போ வந்து சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதுனால 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. 10ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான், 10ஆம் இடம் கர்மஸ்தானத்தில் ராகு பகவான். அதனால உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். செய்கிற தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அப்படியே வந்து லாபம் வந்து உங்களுக்கு அதிகரித்து வந்துடும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கக்கூடாது. கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து யார் மேலேயாவது நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அவங்கள நம்பி ஒரு காரியத்தை செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வந்து கடைசி நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து காலை வாரி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்பிக்கை உள்ள ஒரு ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரிலேஷனாக இருக்கட்டும், உங்கள் வேலை செய்கிற இடத்துல வந்து நம்பிக்கைக்குரியவங்களை நம்ப வேண்டாம். அவங்க வந்து துரோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியான டயத்தில் உங்களை காலை வாரி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிதுன ராசிக்கு. அதே மாதிரி தகப்பனோட வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் மிங்கிளாகி அவர் சொல்கிறத கேட்டு நடந்தீங்கன்னா அவர் மூலமாக உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் வந்து தகப்பன்கிட்ட வந்து எதிர்த்து பேசக்கூடிய இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் விஷயமாக நீங்கள் வந்து தூர பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை வந்து படிப்புக்காக, மேல் படிப்புக்காகவோ அல்லது நல்ல எஜுகேஷனுக்காக நீங்கள் வந்து வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் போய் குழந்தைகளை ஹாஸ்டலில் விடுறதோ அல்லது வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து 7ஆம் அதிபதியாகவும் 8ஆம் அதிபதியாகவும் வருவார். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உடம்புல வந்து பாடாப்படுத்தியிருக்கும். நோய்கள் வந்து உங்களுக்கு சீற்றங்கள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அப்போ உங்களுக்கு 8ல் வந்து இப்போ சனி பகவான் உட்காந்துருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து நினச்ச இடத்துல வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி உங்களோட ரிலேஷனில் உங்களோட நண்பர்கள், உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்களோட வந்து இது நாள் வரைக்கும் இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் காமிச்சு கொடுத்துருப்பாரு. யார் வந்து நல்லவங்க, யார் வந்து கெட்டவங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன, உங்களோட பழகிற இது வந்து பழகிற இது வந்து விதம் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அவங்க லாபத்துக்காக பழங்கினாங்களா அப்படிங்கிற தெளிவு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது வேலை தேடுறவங்களுக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கோம், அந்த வேலை கிடச்சிரும் அப்படின்னு நம்புறவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போன இந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து உங்களுக்கு பண பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபைனான்ஷியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும். சேமிப்பு பணத்தை வந்து நீங்கள் யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு அதிக வட்டி வருது எது வருதுன்னு தேவையில்லாமல் தெரியாத நபருக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தை மட்டும் கவனமாக எந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செயல்பட்டு அந்த பணத்தை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் வீட்லேயும் வந்து திருமணத்துக்காக குழந்தைகள் இருப்பாங்களோ அல்லது கடகராசிக்காரங்க திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணம் நடந்து முடிஞ்சவங்களுக்கு குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயங்கள், குழந்தை வந்து வரக்கூடிய வாய்ப்பு, புது இது வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி கடகராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுட்டு உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது. அதனால் உடம்பை வந்து கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. சிம்ம ராசிக்காரவங்க, சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாகவும் 7ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவார். இப்போ வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து தொழிலில் நண்பர்கள் மூலமாக, உங்களோட வாழ்க்கை துணை மூலமாக புது புது ஐடியா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
அதே மாதிரி ராகு பகவான் வந்து 8ல் உட்காந்துருக்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வந்து நம்ம குறுக்கு வழியில் வந்து கொடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பணம் அதிகமாக சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற பேராசையை தூண்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து உங்களுக்கு இழக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குதே தவிர அதன் மூலமாக உங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்காது. அதனால் கவனமாக நேர்மையான வகையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த தொழிலாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணையோடையும் கொஞ்சம் மனசில் வந்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால சனி பகவான் உங்களோட வாழ்க்கை துணையோட உங்களுக்கு வந்து அந்த மனக்கசப்பு நீங்கிரும். அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த தொகையும் பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கும் உங்கள் வீட்டில் வந்து திருமண உரிய உங்களுக்கு வந்து நபருக்கு வந்து திருமண வாய்ப்பு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி படிப்புக்காக குழந்தைங்கள் வந்து உங்களை விட்டு வெளியில் கொஞ்சம் தூரமாக போகக்கூடிய வாய்ப்புகளும் சிம்மராசிக்காரங்களுக்கும் தெரியுது. வெளிநாட்டில் போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும்னு இருக்க குழந்தைங்களுக்கு வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் இது நாள் வரைக்கும் விசாவில் போகிறதுக்கு தடைகளாக இருந்திருக்கு அப்படின்னா அந்த தடையெல்லாம் விலகி அவங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செய்கிறதா இருக்கட்டும், புதுசாக தொழிலில் வந்து ஒரு ஐடியா பண்ணுறதா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், நீங்கள் வந்து பெரியவங்களோட ஆலோசனைகளை வந்து கேட்டுட்டு நீங்கள் அதன்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளோட இதை வந்து கேட்டுட்டு நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதிலிருந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சனி பகவான் வருவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு. 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கும் அப்படி தான் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து வேலை விஷயமாக வேலைகளில் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர் மூலமாக வேறு இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபரோடு உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களும் அந்த இருக்கிற வேலையை விட்டுட்டு புது வேலையில் போய் ஜாயின் பண்ணணுன்ற ஆசையில் நீங்கள் இருந்துகிட்ருப்பீங்க. அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது. அதே மாதிரி இந்த 6 மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீங்கள் வந்து தொழிலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. சொந்த தொழிலாக இருக்கட்டும், சர்வீஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், தூக்கம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்பவே கடின உழைப்பு போட்டிருப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற பலனெல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு சனி பகவான் அதை வந்து கொடுப்பாரு. ரெஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் உழைச்சதுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வந்து வாகனம் வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சேமித்து வச்ச தொகையை வச்சு நீங்கள் வந்து வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், ப்ராப்பர்ட்டி இடம் வாங்கக்கூடிய இடமோ வீடோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்கு வந்து தெரியுது. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா திருமண வயசில் இருக்கவங்களுக்கு திருமணம் பேச்சு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்வாங்க. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொண்டு நிறுவனங்கள், ஏழை குழந்தைங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அப்படி நீங்கள் வந்து ஏழை குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு விஷயமாக நீங்கள் வந்து உதவி செய்கிறதும், சாப்பாட்டு விஷயமாக நீங்கள் வந்து உதவி செய்கிறதும் உங்களுக்கு அதீத நன்மையை கொடுக்கும் கன்னிராசிக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவார். அதாவது கேந்திராதிபதியும் அவரே, திரிகோண அதிபதியாகவும் அவரே வருவார் சனி பகவான். பொதுவாகவே சனி பகவான் வந்து உங்களோட ராசியில் லக்கணத்தில் உச்சமாகிறதுனால உங்களுக்கு வந்து நல்லதே செய்வார். துலாம் ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால நீங்கள் இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிளானிங் போட்டிருந்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளோட தொழிலை வந்து கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து இப்போ நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து சுப செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது நீங்களே துலாம் ராசிக்காரங்க திருமணத்துக்கு தகுந்த வயதில் இருக்கிறீங்க, வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக உங்களுக்கு வந்து வரனே அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல வந்து வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலமாகவும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற தொழிலோ வேலை செய்கிற இடத்துலையோ உங்களுக்கு வந்து அதீத லாபம் கிடைக்கிறதுனாலையும் மிகுந்த சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசிக்கு இருக்குது. அதே மாதிரி திருமணம் முடிஞ்சு குழந்தை வர வேணும்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. நீங்களும் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும், வாகனம் வாங்கணும்னு இது நாள் வரைக்கும் தடையாக இருந்த அந்த இதை வந்து உங்களுக்கு வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள், வாகனம் வாங்கும் அமைப்பு, ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய அமைப்புகளும் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க. ஒரு 6.5 மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மனசு வந்து போகிற இடத்துலலாம் உங்களோட காரியங்கள் வந்து தடைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த காரியங்கள் அனைத்து நிவர்த்தியாகி துலாம் ராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
விருச்சிக ராசி, விருச்சிக ராசியாக இருக்கட்டும், லக்னமாக இருக்கட்டும், உங்களோட அதிபதி வந்து செவ்வாயாக வர்றதுனால பொதுவாகவே செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் வந்து கடும் பகையாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3ஆம் அதிபதியாகவும் 4ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இப்போ வந்து உங்களுக்கு அந்த சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து தொழிலில் வேலை வாய்ப்பில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வந்து ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த சொந்த தொழில் செய்கிறவங்களா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், கொஞ்சம் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு தன்மை விருச்சிக ராசிக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஐடியா வரும். நம்மளோட சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சால் நம்மளோட தொழிலை மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து புது புது ஐடியா வந்து வரும். உங்களோட குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாகவே உங்களுடைய தாயினுடைய உடம்பு வந்து கவனமாக இருக்கணும். தாயினுடைய உடம்புக்கு வந்து அடிக்கடி நோய்வாய்ப்பட்டிருந்திருப்பாங்க. அதற்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அலையக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ அவங்களோட உடல்நலம் வந்து தேறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரியே உங்களோட ஒரு வருஷம் 2 வருஷமாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடன் பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும். அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து நமக்கு தம்பி இருக்கான் படைக்கு அஞ்சான்ற மாதிரி நமக்கு இருக்காங்க அப்படின்னு நினச்சோம். அவங்க வந்து நம்மளை விட்டுட்டு சண்டை போட்டு போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அன்செக்யூர் ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்து மெதுவாக உங்களுக்கு அதிலிருந்து அந்த காரியங்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உடம்புல வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக வேணும். ஏன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நிதானத்தை தவறிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வாகனம் ஓட்டும் போதும் சரி, நடந்து போகும்போதும் சரி, மேலே படிகளில் ஏறும்போதும் சரி, கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து இருந்துக்கிறது விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது. வேலை செய்கிற இடத்துலையும் வந்து யாரை பற்றியும் வந்து தரக்குறைவாக பேசாமல் நம்மளோட வேலை உண்டு நம்ம உண்டு அப்படின்ற மாதிரி உங்களோட வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதன் மூலமாக லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இது தனுசு ராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிபதி 2ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் வருவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தேங்கிய தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே நடக்கக்கூடிய வாய்ப்பை வந்து கொடுப்பாரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அதீத லாபத்தை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த சனி பகவான் வந்து நிவர்த்தியாகி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. அதுதான் நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து தொழிலில் வந்து முன்னேற்றமே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ வந்து தொழிலில் நீங்கள் நல்ல ஒரு கடின உழைப்பு போட்டு உங்களுடைய வந்து லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தொழிலை மேம்பாடு செய்வதற்காக நீங்கள் வந்து தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. பயணங்கள் செய்யும்போது உங்கள் உடைமைகளை வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிறைய ஒரு காரியங்கள் வந்து தடையாகவே இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற காரியங்கள் வந்து காரிய தடைகள் நீங்கி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி தொழிலில் முன்னேற்றம், காரியத்தில் முன்னேற்றங்கள் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்கி மனசு சந்தோஷமாக குடும்பத்தில் வந்து அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்கு இருக்குது. மகரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிபதி உங்களுக்கு அவரே லக்னாதிபதி ராசி அதிபதியாகவும் வருவார். 2ஆம் இடத்து அதிபதி தனாதிபதி குடும்ப அதிபதியாகவும் சனி பகவானே மகர ராசிக்கு வருவார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 சனியிலேருந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே 7.5 சனி உங்களை விட்டு விலக போகுது. சனி பகவான் போகும்போது பார்த்திங்கன்னா கொடுத்த கஷ்டத்துக்கு ஏற்ற பலன்களை வந்து அதிகமாக உங்களுக்கு லாபத்தை எல்லாருக்குமே பொதுவாக 7.5 சனி யாருக்கெல்லாம் வந்து பிடிக்குதோ அது வந்து சனி பகவான் விட்டுட்டு போகும்போது உங்களுக்கு அதீத நன்மையை கொடுத்துட்டு போவார். அப்படிப்பட்ட நன்மைகளை வந்து நீங்கள் அனுபவிக்க மகர ராசி தயாராக இருக்க போகிறீங்க. நீங்கள் இது நாள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா விரைய செலவுகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்கும். தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து வீண் அலைச்சல்களும் நிறையா இருந்திருக்கும். அந்த விரைய செலவுகள், அந்த அலைச்சல்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இப்போ வரும். நீங்கள் எடுக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு மாற்றணும், நம்ம வந்து இந்த வீடு ரொம்ப நாளாக நம்ம எதிரே இருக்கோம் அப்படின்ற மாதிரி வீடை வந்து ரெனோவேஷன் பண்ணலாம், அப்படி இல்லை வீடை வந்து மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நினச்ச காரியங்களை நீங்கள் வந்து வீடு மாற்றமோ அல்லது வீட்டில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு இந்த சமயத்தில் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பணப்பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்துக்கிட்டு இருந்திருக்கும். அந்த பணப்பிரச்சனைகள் வந்து தீரப்போகுது. தொழிலாக இருக்கட்டும், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கும் உங்களுக்கு வந்து மனஸ்தாபங்கள் இல்லாமல் அவங்க வேலை யூஸ்வல் ரெகுலராக உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். வேறு இடத்துல வந்து நீங்கள் வேலைக்காக இன்டர்வியூ போயிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒருவேளை அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கும் லக்னாதிபதியாக இருக்கட்டும், ராசி அதிபதியாக இருக்கட்டும் சனி பகவானே வருவார். அதே மாதிரி 12ஆம் அதிபதி உங்களுக்கு சனி பகவானாக வருவார். விரயஸ்தான அதிபதி அந்த கும்பராசிக்கு வருவார் சனி பகவானா. உங்களுக்கு வந்து நீங்கள் 7.5 சனியோட இப்போ 2வது சுற்றுலையாக இது வந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த 7.5 சனி நடக்கிறதுனால
நீங்கள் வந்து ஒரு 6.5 மாதத்துக்கு முன்னாடியோ அல்லது இந்த ஒரு வருஷமாகவே உங்களுக்கு வந்து உடம்புல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்திருக்கும். திடீர்னு ஹார்ட் பேஷண்ட்டில் திடீர்னு நல்லா இருந்தவங்களுக்கு இதயத்தில் ப்ராப்ளங்கள் வந்திருக்கும். அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கவங்க, டயபெட்டிஸ்காரங்க, இவங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் வீண் செலவுகள் வந்து நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி உங்கள் உடம்பையும் வந்து கஷ்டப்படுத்தி பணமும் விரயமாகிக்கிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து நிவர்த்தி செய்ய போகிறாரு. உங்களுக்கு எல்லாமே இனி உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருந்த அத்தனை பேர்த்துக்கும் உடம்புல இருந்த பிரச்சனைகள் வந்து அந்த நோயோட சீற்றம் வந்து கம்மியாகும். அதிலிருந்து நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறது, அதே மாதிரி அப்பாடா கொஞ்சம் ரிலீஃப் இருக்குது, உடம்புல பெயின் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்பு வந்து நல்லாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. செலவு வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ளே அடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்குமே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருந்திருக்கும். என்னடா கைக்கும் எட்ட மாட்டுது வாய்க்கும் எட்ட மாட்டுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அனைவருக்குமே வந்து தொழிலில் நல்ல லாபங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இப்போ கிடைக்க போகுது. அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டே இருக்கோம், எனக்கு வேலையே கிடைக்கல, 6 மாதமாக ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் வந்து சனி பகவான் கொடுக்க போகிறார். மீனராசிக்காரங்களுக்கு வந்து அதிபதி வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வந்து சனி பகவானாக வருவார். இப்போ வந்து 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கார். உங்களோட லக்கணம் ராசியிலேயே வந்து ராகு பகவான் இருக்கிறாரு. ராகு பகவான் உங்களுக்கு அதீத மாற்றங்களை வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நடக்க போகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்லணும் அப்படின்றவங்களுக்கு இது நாள் வரைக்கும் தடைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த வெளிநாடு செல்லக்கூடிய விருப்பங்கள் வந்து இப்போ உங்களுக்கு தடையெல்லாம் நீங்கி வெளிநாட்டுக்கு நீங்கள் எதற்காக போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதுக்காக நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கவங்க கூட அந்த சர்வீஸை விட்டுட்டு சொந்த தொழில் வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப நாளாக அவங்க மனசில் இருந்திருக்கும். அந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் வந்து அந்த மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு, மீன லக்னக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து உங்களுக்கு எதிரிகள் வந்து ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து உங்களை முன்னேற விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த எதிரிகள் தொல்லைகள்லாம் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் வந்து ஹாஸ்பிட்டலுக்காக ஒரு பெரும் தொகை வந்து செலவழிஞ்சிருக்கும். அதாவது உங்கள் உடன் பிறந்தவங்களுக்காகவோ அல்லது உங்களுக்காகவோ அல்லது உங்களோட தாய்க்கோ தகப்பனுக்கோ யாருக்காவது நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கி உங்களுக்கு வந்து அந்த செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து செலவுகள் இருந்திருக்கும். சனி பகவான் வந்து வக்கரகதியில் இருந்தப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வீண் செலவுகள் அதிகமாக நடந்திருக்கும். ஹாஸ்பிட்டல் செலவு மூலமாக ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போயுமே உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்கார். அந்த செலவுகளை வந்து நீங்கள் வந்து சுப செலவாக நீங்கள் வந்து செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேராசைப்பட்டு நீங்களும் உங்கள் கையில் இருக்க பணத்தை வந்து நம்ம வந்து இந்த மூலமாக நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பெருந்தொகையை வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு குறுக்கு வழியையும் நீங்கள் வந்து போகாமல் இருக்கிறது நல்லது. பேராசையை வந்து கவனமாக நீங்கள் கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை நீங்கள் வந்து கற்றுக்கிறது நல்லது. தேவையில்லாத நண்பர்களோடையோ அல்லது தேவையில்லாத பழக்கங்கள், தீய பழக்கங்களுக்கு அடிமையானீங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து ரொம்ப வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். அதனால் மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நீங்கள் வந்து நல்ல விதமாக உங்களோட வாழ்க்கையை வந்து மாற்றுறதுக்கும் தீய வழியாக மாற்றுறதுக்கும் உங்கள் கையில் தான் வந்து சனி பகவான் வந்து உங்களோட பழக்க வழக்கத்தோடு உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு. உங்கள் கையில் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்ல பாதையில் வழி நடத்தி கொண்டு போங்க. மீனராசிக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து நமக்கு வந்து சனி பகவான் வந்து நமக்கு இந்த மாதிரி வக்ரம் அடையட்டும் அல்லது நேரம் முன்னோக்கி நகரட்டும். அதே போல் அந்த நகர்ச்சியின் மூலமாக சனி பகவானுடைய பார்வை வந்து ரொம்பவே நமக்கு வந்து நல்ல விஷயங்களையும் கொடுக்கும், பாதி கெட்ட விஷயங்களையும் கொடுக்கும். அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கணும். அவங்களா இருக்கட்டும், பொதுவாகவே மேசம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே பொதுவாக அதை சனி பகவானுக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை வந்து சூரிய பகவான் வந்து பிறந்தப்போ இவன் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சனி பகவான் வந்து பையனாக ஏற்றுக்காமல் அவரை வந்து வீட்டை விட்டு காட்டில் வந்து துரத்தி விட்டுட்டாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து சிறு வயசுலேருந்து அம்மாவே வந்து அவங்களுக்கு வந்து பாசத்தை கொடுத்து வளர்த்துனதுனால குறிப்பாக வந்து சனி பகவான் வந்து பெண்களை வந்து அவ்வளவு இதில் வந்து தண்டிக்க மாட்டார். பெண்களை வந்து திருத்தி கொண்டு போவார். அதே மாதிரி பெண்கள் தேவையாக அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமாக பெண்களை வந்து சோதிக்க மாட்டார். அதனால் பெண்களுக்கு வந்து ஃபேவரேட்டாகவே நடக்கும். இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ரொம்பவே ஒரு இறக்க சுபாவ தன்மை வந்து சனி பகவான் நமக்கு காட்டுவார். அப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் வந்து என்ன பண்ணார்னா, சிவபகவான்கிட்ட அமர்ந்து சிவபகவான்கிட்ட எனக்கு வந்து அந்த ஈஸ்வர பட்டம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னையும் என்னோட அப்பா வந்து என்னைய வந்து வேண்டான்னு தள்ளி விட்டதுனால என்னை இந்த ஒரு சமுதாயத்தில் வந்து அங்கீகாரத்தோட என்னை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு
வந்து விடணும் அப்படிங்கிறதுக்காக சிவனை நோக்கி தவம் பண்ணாருங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே சனி பகவானோட வாழ்க்கை வரலாறுல தெரியும். அப்போ சிவனை வந்து நம்மளும் சனி பகவான் வழிபட்டு அவர் அவ்வளோ பெரிய பட்டத்தை பெற்றதுனால அவருக்கு வந்து சிவபகவான் வந்து பெரிய குருவாக இருந்தார். அதே போல் நம்ம சிவ வழிபாடு பண்ணுறதும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ரொம்பவே நமக்கு வந்து முயற்சிகள் வந்து நல்ல விதமாக நம்மளை கொண்டு போகும். எந்த ஒரு கெட்ட இது நம்ம வந்து நம்மளோட பர்த் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு, ராகு பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா இந்த வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு அதீத பலன்களை நல்ல நன்மைகளை வந்து கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறது வந்து உடனே நடக்கும். இதே நமக்கு வந்து சனி பகவான் இருக்க இடம் சரியில்லை, ராகு பகவானோட இருக்கிற இடமும் நமக்கு வந்து சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து கெடுபலன்கள் அதிகமாக தான் நடக்கும். அதனால் நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம வந்து கடவுளை வழிபாடு பண்ணுறது நம்பிக்கையோடு பண்ணாலே நமக்கு வந்து நிறைய வந்து நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பு போடுறவங்களுக்கு சனி பகவான் வந்து சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார். அதனால் நம்ம வந்து சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு நல்ல கடுமையான உழைப்பு போடுறவங்களாக இருக்கட்டும், நல்ல கடும் உழைப்பு உழைச்சா கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நேர்மையோட நீங்கள் வந்து கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணுறதும் சிவ வழிபாடு பண்ணுறதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் ரொம்பவே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில் நமக்கு வந்து நடக்கும். அதனால் கண்டிப்பாக மனசில் வந்து நல்ல எண்ணங்கள் வைங்க. அதே மாதிரி நம்ம இந்த குரு பகவானுடைய ராசி தனுசு ராசி மீன ராசிக்காரவங்க வந்து விஷ்ணு சகசரநாமத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கேட்குறதும், மற்ற இந்த சிம்ம ராசிக்காரவங்க மற்ற வந்து நமக்கு வந்து அந்த எல்லா மேச ராசிக்காரவங்க மற்ற எல்லா ராசிகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிவனோட அந்த பாட்டு சிவ ஸ்தோத்திரங்களை நம்ம கேட்டுக்கிறது, சிவ வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்பவே விசேஷங்கள் கொடுக்கும். பொதுவாகவே அனைவருமே வந்து சிவ வழிபாடு கணபதி வழிபாடு, குறிப்பாக கணபதியை வந்து யார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியும் கன்னி ராசியும் வந்து நீங்கள் கணபதியை கும்பிட்டா மட்டுமே உங்களுக்கு அனைத்து வித பலன்களும் உங்களுக்கு கிடச்சி போயிடும். அதனால் நீங்கள் தினமுமே நீங்கள் உங்கள் வேலையாக இருக்கட்டும், வேலையை ஆரம்பிக்கும் போது கணபதியை ஒரு நிமிஷம் நினச்சி ஓம் கணபதியை நமக அப்படின்னு நீங்கள் மனசார கணபதியை நினச்சிட்டாலே போதும், உங்களுக்கு அன்று நாள் முழுவதுமே நல்லது நடக்கும். பொதுவாக நீங்கள் எல்லாருமே இந்த மேசம் முதல் மீனம் வரை இருக்கவங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நம்ம வந்து கணபதி வழிபாடு, சிவ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வந்து குரு பகவானை வந்து யாரெல்லாம் வந்து லக்னாதிபதி ராசி அதிபதியான 2 ராசி இருக்கீங்களோ அவங்க வந்து விஷ்ணு சகசரநாமம் கேட்குறதும், மற்ற ராசிக்காரவங்க எல்லாருமே வந்து சிவனோட நாமங்களை வந்து இதெல்லாம் வந்து நம்ம சிவசோஸ்திரம் படிக்கிறதும் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிறதும் வாழ்க்கையில் அதீத முன்னேற்றங்கள் கொடுக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அனைவருக்கும் பயன்படும் நான் நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.